தப்பிச்சிட்டிங்க சார். போலீஸும் கண்டுபிடிக்கல, பன்னீர்செல்வத்தோட அப்பாவுக்கும் தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சாவுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா சார்? இன்டென்ஸ் ப்ரெஷர் ஆன் வின் பைப் ரிசல்ட்டிங் இன் சோக்கிங். இங்கே ப்ரெஷர் ஏற்பட்டதுனால அது சித்தரான்னு சொல்கிறாங்க. அதே 4 வருஷம் இங்கே ப்ரெஷர் இருந்துச்சு. அது யாருக்கா தெரியுமா சார்? அது ஏன் சார் ரிப்போர்ட்டில் வரல? இந்த இன்ஜினியருங்க எல்லாத்துக்கும் மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ரெஷரை அளக்க ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது சூசைட் இல்லை, கொலைன்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா பன்னீர்செல்வம் சூசைடுக்கு நான் தான் காரணம் சொல்லுவேன். ஒரு ஸ்டூடெண்டால பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதுக்கு நாங்கள பொறுப்பா? லைஃப்ல 1008 பிரஷர் இருக்கும். எல்லாத்துக்கும் பழி தூக்கி மொத்தம் மேல போடுவீங்களா? சார் நான் உங்களை தப்பு சொல்ல சார், இந்த சிஸ்டம் தான் சார் தப்புன்னு சொல்றேன். சார் என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு சூசைட்ல இந்தியா தான் சார் நம்பர் 1. ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். சார் இங்கே நோயிலையோ விபத்துலையோ சாகிற ஸ்டூடெண்ட்ஸை விட தற்கொலையில் சாகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் ஜாஸ்தி. எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி எல்லாம் கவலை இல்லை. This is one of the finest colleges in this country. 32 வருஷமா இதை நடத்திக்கிட்டு வரேன். 28வது பொசிஷன்ல இருந்தத நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வந்திருக்கேன். சார் என்ன சார் நம்பர் 1? என்ன நம்பர் 1? ஒன்றுக்கு போகிறது கூட தான் நம்பர் 1. சாரி சார், இங்கே யாரும் புதுசாக யோசிக்கிறது இல்லை. புது கண்டுபிடிப்புகளுக்கு மரியாதையே இல்லை. வெறும் மார்க்ஸ் வாங்குறதுலையும் இல்லை நல்ல வேலையில் செய்கிறதுலையும் இல்லைன்னா யூஎஸில் போய் செட்டில் ஆகிறதுலையும் தான் குறியாக இருக்கிறாங்க. இங்கே நிறையா மார்க்ஸ் வாங்குறது எப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர இன்ஜினியரிங் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை சார். அப்போ எப்படி பாடம் நடத்துறதுன்னு நீங்க எனக்கு சொல்லிக் கொடு. அப்படி கமான் சார். சார் So today we are going to see the thermal. டாக்டர் கேஸ், நீங்க போய் கிளாஸ் கொடுங்க. ஸ்டூடண்ட்ஸ், இங்க நின்னுகிட்டு இருக்காரு இவர் ஒரு மகா புத்திசாலி. இங்க இருக்கிற எல்லா ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் விடவும் இவருக்கு ரொம்ப தெரியுமா. இன்னைக்கு ப்ரொஃபசர், டாக்டர், இன்ஜினியர் பஞ்சவன் பாரிவேந்தன் நம்மளுக்கு இன்ஜினியரிங் என்ன சொல்லி தரப்பாரு. சார் நான் ப்ளீஸ் ப்ரொசீட். We do not have all day. உங்கள் எல்லாருக்கும் 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும். உங்கள் புக்ஸை நீங்கள் புரட்டி பார்த்துக்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் லாஸ்ட் வரான்னு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Time up. Time up, sir. Time up, time up. என்ன யாருக்குமே ஆன்சர் தெரியலையா? கொஞ்சம் எல்லாரும் உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் இந்த 2 வார்த்தையை எழுதுனதும் யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சா? இன்னைக்கு ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா? எனிவன்? இல்லை.
நான் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே எல்லாரும் ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி விழுந்து விழுந்து படிச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிரயோஜனம்? உங்க அறிவு ஜாஸ்தியாக போதா? இல்ல, பிரஷர் தான் ஜாஸ்தி ஆகும். இது காலேஜ், பிரஷர் குக்கர் இல்ல. சர்க்கஸ்ல கூட தான் சிங்கம் வந்து ரிங் மாஸ்டரோட விப்புக்கு பயந்து கரெக்டா வந்து சேர்ல உட்காரும். அதை வெல் ட்ரெயின்டுன்னு சொல்லுவோமா இல்ல வெல் எஜுகேட்டட்னு சொல்லுவோமா? ஹலோ, இது பிலாசபி கிளாஸ் இல்ல. முதல்ல அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு. சார், அப்படி 2 வார்த்தைகளே இல்லை சார். அது ரெண்டும் என் ஃப்ரெண்டுங்களோட பேரை வச்சு பண்ண புட்டாலக்கடி. சொல்லிக் கொடுக்கிற லட்சணமா? இல்ல சார், நான் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்க வரல. என்னை விட உங்களுக்கு தான் அது ஜாஸ்தி தெரியும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தான் சார் நான் சொல்ல வரேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இதை கத்துப்பீங்கன்னு. வரேன் சார், பாய் சார். உங்கள் மகன் செந்தில் வெங்கட் தவறான சகவாசத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். வைரஸோட லெட்டர் எங்க வீடுங்கள்ல ஆட்டோமா மாதிரி வந்து விழுந்தது. 2 வீடும் ஹீரோஷிமா நாகசாக்கி மாதிரி துக்கமயமாயிடுச்சு. எங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. வா பாரு, பாத்தியா? எல்ஜி ஏர் கண்டிஷனர். சார் உட்காந்து சௌரியமா படிக்கணுங்கிறதுக்காக 15,000 செலவு பண்ணி அவர் ரூமுக்கு மட்டும் போட்டது. இன்னும் சொந்த வீடு வாங்கலையா, கார் வாங்கல, இன்னும் ஸ்கூட்டர் தான் போயிட்டு இருக்கேன். என் 25 வருஷம் சேவிங்ஸ் மொத்தத்தையும் அவன் படிப்புக்காக தான் செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? இவன் எதிர்காலத்துக்காக எங்க சந்தோஷத்துல தியாகம் பண்ணிருக்கையா. இவங்க அம்மா தான் இவனுக்காக ஸ்பெஷலா பச்சரிசி சாதம் வடிச்சு வைப்பா. இதுல சாரி தனியா முட்டை. இதெல்லாம் நீ எடுத்த போட்டோஸா வெங்கட்? ஆமா, இவருக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரோட்ல போற ஒரு நாய் பண்ணிய கூட விட மாட்டாரு. கேட்டா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா போறாராம். சாரோட பர்சன்டேஜ் என்ன? 91. 94 இருந்து 91% வந்துட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? இல்ல அங்கிள், ஆக்சுவலா இவ்வளோ அழகா போட்டோஸ் எடுத்திருக்கான். அவனை எதுக்கு இன்ஜினியர் ஆக்குறீங்க? பேசாம ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆக்கலாம்ல, பெரிய ஆளா வரும். ஐயா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பையனை கன்ஃபியூஸ் பண்ணி அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாத. ஹே வெங்கட், வாங்கப்பா சாப்பிடலாம். பாரி வாடா செந்தில் சாப்பிடலாம். சார் அடுத்த வாட்டி வரும்போது வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். எங்க வீட்டில் அடிச்ச மசாலா வாசனைக்கு வாயெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதில் அப்பா மண்ணு போட்டு அனுப்பிட்டாரு. சரின்னு செந்தில் வீட்டில் பேப்பரை கொடுத்தா கூட தின்னலான்னு போனோம். செந்தில் வீட்டுக்கு போனப்ப ஏதோ சௌகார் ஜானகி நடிச்ச பழைய பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாக்குள்ள போன மாதிரி இருந்தது. ஒத்தரும் அதுல பாதி செத்த அப்பா, அவங்க அம்மா இருமலா, சாரி நிர்மலா, கல்யாணம் ஆகாத ஜக்கா அக்கா. செந்திலோட அம்மா ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர். டயர்டே ஆகாம புலம்பிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும் காஃபி பொடியா கடன் கேட்டுருவாங்க. அப்பா பழைய போஸ்ட் மாஸ்டர். ஒரு பக்கம் வாதம் வந்ததும் எல்லா பக்கமும் கடன். இவங்க 2 பேரோட பென்ஷன்ல தான் அந்த குடும்பமே அல்லாடிட்டு இருந்துச்சு. அவன் அக்கா ஜெயாக்கு 28 வயசு ஆகுது. நூர்ஜகான்ல டிக்கெட் கிழிக்கிறவங்க கூட 100 பவுன் கேக்குறான். நீ ஒழுங்கா படிக்கலனா இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? சப்பாத்தி அரிசி கிலோ 8 ரூபாய், ரேஷன்ல கோதுமை 3 ரூபாய் தான்ட்டு சப்பாத்தி சாப்பிடுறோம். மா கொஞ்சம் தக்காளி சட்னி வைக்கட்டுமா? தக்காளி கிலோ 8 ரூபாய், வெங்காயம் 15 ரூபாய். மா இப்படி காலேஜ்ல இருந்து கம்ப்ளைண்ட் லெட்டரா வந்தா எண்ணத்தை தான் திங்கிறது. இனிமே வெங்காயம் வாங்கினா கூட தங்க மாளிகை தான் போகணும் போல இருக்கு. தக்காளி சட்னி வைக்கட்டுமா? நோ 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 தேங்க்ஸ். என்னம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி மானத்தை வாங்குற? சரிடா, ஒண்ணு பேசல, வாய் மூடிக்கிறேன். உங்களுக்காக தொண்டை தண்ணி போக கத்தி சம்பாதிக்கணும், வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யணும். ஆனா வாயை மட்டும் திறக்க கூடாது. குடும்ப கஷ்டத்தை பிள்ளைங்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்ல? ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயா?
எங்களுக்கு செந்தில சமாதானப்படுத்துறதா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதான்னு தெரியல. முதல்ல வயிற்ற சமாதானப்படுத்த முடிவு பண்ணும். இவருக்கு சைபா சோரி மருந்து கூட இப்ப 15 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னொரு சப்பாத்திப்பா. இல்ல இல்ல வேணாம், இதுவே போதும். தக்காளி கிலோ 8 ரூபா, வெங்காயம் கிலோ 15 ரூபா. அட்லீஸ்ட் எங்க வீட்ல சப்பாத்தியாவது போட்டாங்க. அவங்க அப்பா அது கூட போடல. சரியான சாடிஸ்ட். ஹிட்லர். உங்க அம்மா மதர் தெரேசா நல்லா போட்டாங்களே. நெஞ்சு பிடி சப்பாத்தி. எங்க அம்மா பத்தி தப்பா பேசினா கொன்னுடுவா ராஸ்கல். என்னடா இதுக்கு போய் அடிச்சுக்கிறீங்க? பசி உயிரை போது எங்கேயா வெளியே போய் சாப்பிடலாமா? காசு யார் கொடுப்பாங்க? மதர் தெரேசாவா? அடி பாரி. ஏய் சாப்பிட்றதுக்கு காசு தேவையில்லடா, கவர் இருந்தா போதும். அங்க பார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? பின்னாடி இருக்காங்களே, தெரியல. யாருமா அது? மாமா. டேய் எனக்கு பயமா இருக்குதுடா. சாப்பிடுறதுக்கு முன்னாடியே டாய்லெட் வந்துரும் போல இருக்கு. ஏய் சி மச்சான், பொஃபேல இருக்க எல்லா ஐட்டத்தையும் ஃபுல் கட்டு காட்டணும்டா. வயிறு வெடிச்சு செத்துருவடா. ஏய் அப்பப்போ போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தா முடிஞ்சது. ரியா, what the hell is this? ஏன் இந்த பார்ட்டி வாட்ச் எல்லாம் கட்டிருக்கிறார்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ராகேஷோட ஃபியான்சே டாக்டரா போறவ 200 ரூபாய் டப்பா வாட்ச் எல்லாம் கட்டிருக்கான கேவலமா பேச மாட்டாங்க. கால்டி உட்டரே. Hi, handsome. Hi, auntie. Did you notice something? Rubies? Mandalay வாங்கினது. Mandalay. Wow. Let's go meet David. Sure. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. பூஸ், அந்த கிளாஸை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? இல்ல ஓங்கிய மண்டையில் அடிச்சிட்டீங்கன்னா? நான் ஏன் உங்களை அடிக்க போறேன்? இல்ல நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறேன். வாட்? அந்த கழுதை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ? அவன் மனுஷனே இல்ல, பிரைஸ் டாக். லிசன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப்ல பிராண்ட்ஸ் இருக்கும், அதோட பிரைஸ் லிஸ்ட் இருக்கும், ஆனா லைஃப் இருக்காது. ஹலோ, நான் என்ன டெமோ காட்டணுமா? அவனோட ஷூ வேலை என்னன்னு தெரியுமா? நான் கேட்க மாட்டேன், அவனே சொல்லுவான். ஜஸ்ட் வாட்ச். Ever created in this world, life is a brand. Even God is a brand. That's why I have branding. Without a brand, you're nothing. It's not a minor thing, you know. Gosh! Shots! You fool! ये $300 shoe चट्टी को नहीं पूरा मारे. My $300 shoe. How am I gonna walk now? பாத்தீங்களா? எஸ்கேப் ஆயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. டாட், அவங்க உங்க கெஸ்டா? தள்ளாதடா. அவனுக்கு ஸ்டூடண்ட்ஸ் இங்க என்ன பண்றானுங்க? 1 செகண்ட். ஹாய். ஹே, நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. தேங்க் யூ so much. இதுல என்னங்க இருக்கு? போற போக்குல ஒரு சோஷியல் சர்வீஸ். அப்படியே திரும்பி போற வழியில இன்னொரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போங்களே. கண்டிப்பா. என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்க அப்பா நான் ராகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. ஓ, நீங்க தான் இவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு டெமோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. அவன் ஜெட்டி என்ன வேலைன்னு அவன் சொல்ல வைக்கிறேன். செந்தில், அந்த சட்னி எடு. யூ ஆர் சோ ஸ்வீட். உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்களுக்கு பின்னாடி தான். ஓ, பாத்தீங்களா? ஓடி போயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. இங்க என்ன பண்றீங்க? சார், மாப்பிள்ளை பொண்ணுக்கு மொய் கவர் கொடுக்கலான்னு வந்தோம் சார். என்கிட்டயே கொடுங்க. பொண்ணு எங்க அக்கா தான். அக்காவா? ஆமா. எனக்கு கக்கா வந்துரும் போல இருக்கு.
சார் உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணு சார்? எம்டி. போய் கவர் இல்ல, போய் கவர். வச்சிருந்தமே 1000 ரூபாய் எங்கடா போச்சு? ஆமா, நாங்க யாரும் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே. மாப்பிள்ள சைடோ? இல்ல சார், நாங்க ஆக்சுவலி சைன் சைட் சார். எப்படி? டாட், இவர் எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்வாரு. அப்பாக்கு ஒரு டெமோ கொடுங்க ப்ளீஸ். சார், உங்களுக்கே தெரியும் சென்னையில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. இதனால கல்யாண காட்சினா எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க. அதனால கல்யாணத்துக்கு வந்திருக்கிற காருங்க பேட்டரியில இருந்தே கரண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இன்வெர்டர் தயாரிக்கலான்னு வந்திருக்கோம் சார். ஓஹோ, வாவ், இன்வெர்டர் பண்ணியாச்சா? அது டிசைன் ரெடி சார். டிசைன் கொடுத்தனே, எங்கடா டிசைன்? அது நான் முன்னே செந்தில் கிட்ட கொடுத்துட்டேனே. செந்தில் டிசைன்? சார், டிசைனை விடுங்க சார். உங்க கெஸ்ட் எல்லாரையும் கார் சாவி கொடுக்க சொல்லுங்க சார். நான் இங்கே இப்பவே ஒரு இன்வெர்டர் பண்ணி காட்டுறேன் சார். நீ கதை பண்ணத்தான் முடியும், இன்வெர்டர் எல்லாம் பண்ண முடியாது. சார், என்ன நம்புங்க சார், என்னால முடியும் சார். அது மட்டும் இல்ல, உங்க டாக்டர் கல்யாணத்துல கண்டுபிடிச்சதுனால அதுக்கு உங்க பேரே வைக்கலான்னு இருக்கோம் சார். வைரஸ் இன்வெர்டர் எப்படி சார் இருக்கு? அப்பா, உங்க பேர் வைரஸா? சொல்லவே இல்ல. செந்தில், ஆனா நான் என்னவாக விரும்புறேன்னு என்னை யாருமே கேட்கல. சேவன்கோடி செந்தில், வெங்கட்ராமகிருஷ்ணன், பஞ்சவன், பாரிவேந்தன். ரூம் நம்பர் 34. அப்பலாம். என் பேர் மணிமாறன், MM. இங்க இருக்கிற எல்லா இன்ஜினியரிங்களும் மில்லிமீட்டர் கூப்பிடுவாங்க. டீ காப்பி வாங்குறது, துணி துவைக்கிறது, அயன் பண்றது, அசைன்மெண்ட் காப்பி பண்றது எல்லாம் நம்ம தான். ஆனா படிக்கிறது மட்டும் நீங்க தான் படிக்கணும். ஃபிக்ஸட் ரேட், நோ பார்கிங். ஏய், மில்லிமீட்டர், ஒரு நிமிஷம். போட்டோ எடுக்கிறீங்களா? எடுங்க எடுங்க. இது கிலோ பைட், இது மெகா பைட், இது அவங்க அம்மா ஜிகா பைட், பட் நத்திங் பைட். சரஸ்வதி நமஸ்துத்யம். நாபக்தி கரிஷாமி சித்தி. ஹாய், ஐ வெங்கட். என் பேர் செந்தில். வாணி சரஸ்வதி. சாரு பஜனை பண்ணியே பாஸ் பண்ணிடலான்னு பாக்குறாரு. ஏய், வெளிய போடா. ஏய் மில்லிமீட்டர், உன் மீட்டர் எவ்வளோ? 1 கிலோமீட்டருக்கு 1 பைக்கு 2 ரூபா, 2 பைக்கு 2 கிலோமீட்டருக்கு 8 ரூபா. ஏண்டா மிச்சது நீயே வச்சுக்க. நம்மளுக்கு இந்த டிப்ஸ் வாங்க பழகலாம் கிடையாது. சரி விடு. நைட்டு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு ஓட்டையில ஜெட்டியா போட்டுக்கோ. அரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம். சீனியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஜட்டியோட காலில் விழ வச்சு கலாச்சிட்டு இருந்த நேரம் விழுந்தது என்னமோ சீனியர் காலில், முடிச்சது பாரியோட முகத்தில். அன்னைக்கு தான் பாரியை முதல்ல பார்த்தோம். புது தொண்டரு. வணக்கங்கண்ணா. ஆமா, உன் பேர் என்ன? பஞ்சவன் பாரிவேந்தன். என்னடா பேர் இது? பாரிவேந்தன். புள்ளைக்கு தேர் கொடுத்தானே அந்த பாரி. சரி வா, தலைவருக்கு பேண்ட் கொடு. சொல்றான்ல, கரெக்டுமா தம்பி? கரெக்டு. ஏய், நீ என்ன செவிடா? அப்பனே உனக்கு ஈர பேண்டோட இருந்தா சளி பிடிச்சு ஜுரம் வந்துடும். கரெக்ட். என்னது? கிறிஸ்டியனா? ஹே, ஜேம்ஸ் பாண்ட் சார், சொல்டா அவங்கிட்ட. என்ன பண்ண சொல்டா? Take off your pants, man, or he'll piss on you. ஆமா,
இப்ப நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டின? I was born in Coimbatore, studied in California, so little slow in Tamil. இங்க ஒண்ணும் அவசரம் இல்ல, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. Where is Hey! it? Hey! நான் அதுக்குள்ள பேட்ட போட்டீங்க. காட்டு. உங்கள் கால் சராயை அகற்றி விடுங்கள், இல்லையேல் இவர் உங்கள் மீது சிறுநீர் அபிஷேகம் செய்து விடுவார். சிறுநீர் அபிஷேகமா? ஏய், என்ன தமிழ்டா இது? பண்டைய தமிழ்டா. ஏய், தோடா. ஏய், வாடா, வெள்ள வாடா. நீ மட்டும் இப்ப வரல, அப்புறம் உன் கதவுலயே நான் சிறுநீர் அபிஷேகம் பண்ணிடுவேன். 10 வரைக்கும் எண்ணுவேன். நீ வெளியில வரலன்னா இந்த செமிஸ்டர் பூரா ஒரு ரூம் வாசல்ல தான் ஒண்ணு கடிப்பேன். 1 2 3 4 5 6 7 8 தலைவா, you are great. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. Salt water is a great conductor of electricity. 8th standard physicsல படிச்சோம். இவன் அப்ளை பண்ணிட்டான். டாக்டர் வெறுமாண்டி சந்தனம், ஐசியோட பிரின்சிபல். பசங்க செல்லமா வைரஸ்ன்னு கூப்பிடுவாங்க. வைரஸுக்கு எல்லாமே போட்டி தான். அவர் எந்த விஷயத்திலையும் யாரும் ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்பாரு. அவருக்கு நேரம் ரொம்ப முக்கியம். டைம் சேவ் பண்றதுக்காக ஷர்ட்ல பட்டன் வைக்க மாட்டாரு, வெல்க்ரோ தான். டைய கட்ட மாட்டாரு, மாட்டிக்குவாரு. நம்ம சிவாஜி ரஜினி மாதிரி ஒரே நேரத்துல 2 சப்ஜெக்ட 2 கையால எழுதுற அளவுக்கு திறமைசாலி. இன்னும் சொல்ல போனா 2 காலாலையும் கூட எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்தார். லஞ்சுக்கு அப்புறம் எக்ஸாக்டா 7.5 நிமிஷம் பவர் நேப். அதுக்குள்ள அவர் அன்ப்ரொடக்டிவ் ஒர்க் நினைக்கிற நகம் வெட்டுறது, மூக்கு முடி வெட்டுறது, ஷேவ் பண்றதுன்னு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு கோவிந்தனுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏய், வைரஸ் முட்டை எடுத்துட்டு வராரு. எல்லாம் வெளிய வந்து நில்லுங்க. வாங்க வாங்க. என்னது? குக்கு சார். இது குக்குஸ் நெஸ்ட் சார். ராங். குயில் எப்பவுமே கூடு கட்டாது. குயில் எங்க முட்டை போடும் தெரியுமா? காக்காவோட கூட்டில் தான் முட்டை போடும். என்னடா முதல் நாளே முட்டைங்கிறாரு, சகுனமே சரியில்லையே. குயிலோட குஞ்சுகள்லாம் முட்டையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? கூட்டில் இருக்கிற மத்த காக்காய்ங்க முட்டையெல்லாம் தள்ளி விட்டு competition over. The life begins with murder. That is natural. Compete or die. நீங்கள் இந்த குயில் மாதிரி தான். இதெல்லாம் நீங்க தள்ளி விட்டு உடைச்ச
காக்கா முட்டைக்கு. டோன்ட் ஃபர்கெட், ஒவ்வொரு வருஷமும் ஐஎஸ்சிக்கு 4 லட்சம் அப்ளிகேஷன் வருது. ஆனா அதுல 200 மட்டும் தான் செலக்ட் ஆகுது. யூ others are broken eggs. என் மகன், my own son, 3 வருஷம் அப்ளை பண்ணான். ஒவ்வொரு வாட்டியும் உடைஞ்ச முட்டையாவே போயிட்டான். Remember, life is a race. நீ வேகமா ஓடணும், இல்லாட்டி பின்னாடி வர உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். Let me tell you a very interesting story. இது astronauts pen. ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால பால் பாயிண்ட் பென், ஃபவுண்டன் பென் இது எதுவுமே எழுதாது. சோ பல சயின்டிஸ்ட் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த ஸ்பேஸ் பென்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால எந்த கோணத்துல எழுதலாம், எந்த டெம்பரேச்சர்ல எழுதலாம். One day, when I was a student, our director of institute called me. ஒருபாடு சந்தனம், yes sir, come here. நான் பயந்துட்டேன். அப்ப இந்த பேனாவை என்கிட்ட காமிச்சு, this is a symbol of excellence. நான் இதை உனக்கு பரிசா கொடுத்துட்டேன். என்னைக்கு நீ உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட பாக்குறியோ அன்னைக்கு நீ இதை அவனுக்கு கொடுன்னு சொன்ன. 32 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட நான் பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பேட்ச்லயாவது இந்த பேனாவை யாராவது வாங்குவீங்களா? குட், ஹேண்ட்ஸ் டவுன். என்ன உனக்கு தெரியும் நோட்டீஸ் டுவெல் பண்ணுமா? ஹேண்ட்ஸ் டவுன். சார் எனக்கு ஒரு டவுட் சார். கேள் சார், ஸ்பேஸ்ல பேனா எழுதலைன்னா பென்சில் யூஸ் பண்ணியிருக்கலாமே, 2 ரூபாயோட முடிஞ்சிருக்குமே. டிஸ்போஸ், எல்லாரும் போலாம். வாங்க வாங்க. ஏய், பயங்கரமான ஆள்டா அவன். நேற்று சீனியர் சுவிட்ச் ஆஃப் பண்ணா, இன்னைக்கு வைரஸ் வாயில விரல விட்டு ஆட்டிட்டான். இவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆனானப்பட்ட வைரஸ்க்கே ஆப்போசிட்டியே. தலைவா, யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரா எந்திரி. ஏய் பட, ஸ்கூலுக்கு கீழுக்கெல்லாம் போக மாட்டியா நீ? ஸ்கூல் ஃபீஸ் உங்க அப்பனா கொடுப்பான். விடு, சின்ன பையன். இந்த பார், ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஃபீஸ் தேவையில்லை, யூனிஃபார்ம் இருந்தா போதும். உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கூலோட யூனிஃபார்மை தச்சுக்கோ. கப் சிப்னு போய் கிளாஸ்ல உட்கார். இந்த கும்பல்ல உன்னை யார் கண்டுபிடிக்க போறா? கண்டுபிடிச்சிட்டா யூனிஃபார்மை மாத்து, ஸ்கூலை மாத்து. பாத்தியா, அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. உலகத்துல இருக்க எல்லா வழக்கமான விஷயங்களையும் வேற ஒரு கோணத்துல இருந்து பார்ப்பான். வைரஸோட குயில் கூட்டத்துல சாமா போல்டான ஆளுங்க நீங்க. இப்படி மூஞ்சிக்கு நேராவே கழுதன்னு சொல்லிட்டீங்க. கெட் லாஸ்ட். என்னங்க நீங்க உங்களை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி கெட் லாஸ்ட்னு சொல்றீங்க. சரி, தேங்க் யூ. வழி விடு. என்னங்க இப்படி கொந்தளிக்கிறீங்க? ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? உங்களுக்கு அவன் மேல லவ்வே இல்லைங்க. What do you mean? அப்படி உண்மையிலே லவ் இருந்தா அவங்க முன்னாடி வந்தாலே லா 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 லான்னு ரீ ரெக்கார்டிங் கேட்கும். பட 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 படன்னு பட்டாம்பூச்சி பறக்கும். உடம்பெல்லாம் அப்படியே பூ பூக்கும். நட்சத்திரம் எல்லாம் நிலாவா தெரியும். இதெல்லாம் சங்கர் பட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில நடக்காது. நடக்குங்க. மனுஷனை காதலிச்சா கழுதையா இல்ல. ஹலோ, யா வாட்? ஓகே ஓகே, நான் இப்போ வரேன். ஏங்க, நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே? ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எமர்ஜென்சி ப்ளீஸ். வாட்? ஒரு பேஷண்ட் சீரியஸுங்க, கொஞ்சம் என் கூட வாங்கல. ஏங்க, என்னங்க நீங்க சொந்த விருப்பு வெறுப்புகளோட ஒரு பேஷண்டோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம்னு உங்க மெடிக்கல் காலேஜ் ஹிப்போக்ரட்டிக் ஓத்துல இல்லீங்களா?
எப்படி டாக்டர் ஆனா எல்லாத்தையும் கொல்ல தானே போறீங்க? சாரி, வாங்க ப்ளீஸ். எங்க அக்கா கல்யாணத்துல பூந்து கலட்ட பண்ண என்னோட என்கேஜ்மெண்ட்டையும் ஒழிச்சிட்டேன். உன்னால எங்க அப்பா பேபி மாதிரி வேற கிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அன்பிலீவபிள். ஆண்டி செந்தில்ங்க டாக்ஸி கூப்பிட போயிருக்காம்பா. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. 1/2 மணி நேரத்துல பீஸாவே வந்துடுது. என்ன ஊருப்பா இது? இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆகணும். எமர்ஜென்சி எமர்ஜென்சி. அறிவு இருக்கா உனக்கு? அப்பா ஸ்கூட்டர்ல வச்சு கொண்டு வந்திருக்க? ஃப்ளைட்டு கிடைக்கல, அதான். உனக்கு திண்டலா இருக்கா? எங்கடா எங்க அப்பா? போய் டாக்டர் கேளு. இட் வாஸ் a close call ரியா. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட அவர் உயிரே போயிருக்கும். நல்ல வேளை ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணாம ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு வந்ததுனால அவர் பழைச்சாரு. Give me a call in case of anything. Thank you, doctor. Thank you, buddy. ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? கிளம்புங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல உங்களுக்கு? எக்ஸாம்ஸ் எவ்வளவோ இருக்குறியா, ஆனா அப்பா ஒருத்தர் தான். போஸ்ட் மாஸ்டர் டெலிவரி எடுத்துட்டு தான் இங்கிருந்து போகும். நீ கவலைப்படாத. என்ன மனுஷன் ரொம்ப பயந்துட்டேன் பாரு. போய் அப்பா போய் பாரு. போடா. செம்ம ஸ்கூட்டில இது ஒரு உயிரையை காப்பாத்திருக்கு. என்ன விலை இருக்கும்? சட்னி இருந்தா இது மேல ஊத்து சொல்றேன். Hey, by the way, happy Independence Day. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இல்லையே? இன்னைக்கு உனக்கு ஆகஸ்ட் 15 தான். இனிமே நீ சுதந்திரமா உங்க அம்மா வச்ச கட்டலாம். எந்த கழுதையும் கேள்வி கேட்க முடியாது. பாட்டி காலத்தை வச்சு நக்கல் அடிக்கவும் முடியாது. டேக் கேர். பை. ஹே, அது எங்க அம்மாவோட வாட்ச்னு உனக்கு எப்படி தெரியும்? அது உங்க அக்கா கல்யாணத்துல டாப் டு பாட்டம் ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்ணிருந்தேன். வாட்ச் மட்டும் பழசா இருந்துச்சு. I just guessed it. அன்னைக்கு உங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பல்ல? ஆமா. உங்க அம்மா ரொம்ப அழகா இருந்திருப்பாங்கல்ல? ஆமா. எப்படி சொல்ற? உங்க அப்பா தான் பாத்துருக்கேனே. ரிமெம்பர், லைஃப் இஸ் a race. ரன் ரன். வேகமா ஓடுங்க, இல்ல பின்னாடி வரவன் ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே, ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. ஹே, எந்திருங்க எந்திருங்க. கெட் அப். என்னாச்சு? போஸ்ட் மாஸ்டர் செத்துட்டாரா? நக்கலா? 9 மணிக்கு எக்ஸாம், மணி 8 ஆச்சு. ஓடுங்க எல்லாம். அதுல ரியா, இந்த நிலைமையில அவர் எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஓவரா சீன் போடாதீங்க. நான் இருக்கேன், டாக்டர் எல்லாம் இருக்காங்க. 3 மணி நேரத்துல ஒன்னும் ஆயிடாது. என் ஸ்கூட்டி எடுத்துட்டு போங்க. கம் ஆன், இட்ஸ் கெட்டிங் லேட். இப்படி திடீர்னு நல்லவளா மாறிட்டேன்னா எங்களுக்கெல்லாம் டவுட் வரும்ல. கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டெடியா. போதும், மிச்சத்தை எக்ஸாம்ல போய் எழுது. டைம் ஆச்சு. டைம்
ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல் இருக்கு. கோ போடா டேய். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. What is this? எமர்ஜென்சி சார். What emergency? சார் ஊர்ல பாட்டி செத்துட்டாங்க சார். யார் பாட்டி? இவங்க பாட்டி சார். ஏன் பாட்டி சார்? Nothing to worry sir. Everything is okay. Cool sir. Sir, they are still writing. Hello. Time up. சார் ஒரு 5 நிமிஷம் சார். நாங்கள் 1/2 மணி நேரம் லேட்டாக தானே சார் ஆரம்பித்தோம். சார் பாட்டி செத்துட்டாங்க சார். ப்ளீஸ் சார். என்னமோ நாங்க அவர் பொண்ணோட செல்போன் நம்பர் கேட்ட மாதிரி அப்படி மறைச்சு பார்த்தாரு. அவர் ரோல் நம்பர் படி பேப்பர்ஸ் அடுக்கி வைக்கிறதுல ரொம்ப பிஸியா இருந்தாரு. அந்த கேப்ல நாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். தேங்க்யூ சார். Too late. நீயே வச்சுக்கோ. சார் ப்ளீஸ் சார். Nothing doing. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ சிஎம் பேரனா இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க பேர் தெரியுமா? அட்லீஸ்ட் எங்க ரோல் நம்பரா தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணுவேன்? ரோல் நம்பர் தெரியல எஸ்கே. அன்னைக்கு ரிசல்ட் வர நாள் எல்லார் வயத்திலையும் புளிய கரிச்சு குழம்பே வச்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் நான் டெய்லி காலையில பூஜை பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட டிஸ்டிங்ஷன் வேணும்னு கேட்கல, பாஸ் பண்ணா போதும். டேய் லாஸ்ட் லைன் பாருடா. உன் பேர் இருக்குடா லாஸ்ட்ல. ஒன்னது செகண்ட் லாஸ்ட்ரா. பாரு இல்லடா. வாழ்க்கையை வெறுத்துட்டோம். நாங்க லாஸ்டா வந்தது கூட எங்களுக்கு வருத்தம் இல்ல. யாரால பாஸ் ஆனமோ அவன் ஃபெயில் ஆயிட்டாங்கிறது தான் வேதனையா இருந்துச்சு. சைலன்சர் ஏன்டா கும்பிடுறான்? செகண்ட் ரேங்க் வாங்கிட்டானா? ரொம்ப ஓவரா தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் யாரா? பஞ்சவன் பாரிவேந்தன். பாரி? அன்னைக்கு தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டானா நொந்து நூல் ஆயிடுவோம். அதே ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டானா வெந்து நூடுல்ஸாவே ஆயிடுவோம்னு. எங்களை தவிர இன்னும் 2 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சவன் பாரிவேந்தன் ஃபர்ஸ்ட் ரோ ரைட் ஆஃப் தி டைரக்டர். அமனமோகன் தேர்ட் ரோ லெஃப்ட். செகண்ட் ரோ. சார் இந்த ரேங்கிங் பிரகாரம் உட்கார வைக்கிறது அவசியமா? ஏன் உனக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? சார் இந்த ரேங்கிங் சிஸ்டமே ஒரு ப்ராப்ளம் தான் சார். ஜாதி பிரச்சனை மாதிரி. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் மேல் ஜாதி மாதிரியும், லாஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் கீழ் ஜாதி மாதிரியும். இட்ஸ் நாட் நைஸ் சார். வேற எப்படி பண்ணுங்கிற? சார் முதல்ல இந்த ரிசல்ட்ஸை நோட்டீஸ் போர்டில் போடுறதே நிறுத்தணும் சார். இந்த கம்மியாக மார்க் வாங்கினவங்க ஃபெயில் ஆனவங்களோட குறைய எதுக்கு பப்ளிக்காக சுட்டி காட்டி ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்கணும்? சார் இப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போறீங்க, உங்களுக்கு எய்ட்ஸ்ன்னு தெரிய வருது. இல்லை சார் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். டாக்டர் உங்ககிட்ட மட்டும் சொல்லுவாரா இல்லை நோட்டீஸ் போர்டில் போடுவாரா? யூ see சார். பேசிக்கலி வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ஒவ்வொருத்தர் ரிசல்ட்டையும் அவன் காதல போய் நீ தான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் ஐ சோ சாரி நீ கோயிதா சொல்றியா? சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங் சார். இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னப்பா ரேங்க்ஸ் பிரிவினையை உண்டாக்குது. பிரிவினையை இப்போ பாருங்க சார், நான் ஃபர்ஸ்ட் வந்ததுனால உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஆனால் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வந்ததுனால எங்கேயோ மூலையில் தூக்கி போட்டீங்க. பாவம் இல்லை சார். அட்லீஸ்ட் அங்கேயாவது உட்காந்துட்டு இருக்காங்களே. இன்னும் கூட சுத்திட்டு இருந்தாங்கன்னா அடுத்த வாட்டி போட்டோ ஃப்ரேமரிங் கூட இருக்க மாட்டாங்க. பாஸ் ஆக போறதும் இல்லை, எந்த கம்பெனி அவங்களுக்கு வேலை கொடுக்க போறதும். வேலை கிடைக்கும் சார். மெஷினை மட்டும் நம்பாம மனுஷ மூலையை நம்புற நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார்.
அதில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சார். அதுக்கு நான் கேரண்டி சார். யூ கேரண்டி இட்? யூ கேரண்டி இட்? பெட் சார், பெட். கோவிந்தன். எஸ் சார். அந்த லாஸ்ட் ரோல உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு. அதுல யாராவது ஒருத்தருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சா கூட எம்ஏ செய்யறது. சரிங்க சார். ஹாப்பி? ஸ்மைல் ப்ளீஸ். ஹாப்பி சார்.